சேனல் 5 நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா, நேத்து வரைக்கும் ஒரு தகவல் பரவலா பேசப்பட்டு இருந்துச்சு. என்ன அந்த தகவல்னா, திரு அண்ணாமலை அவர்கள் மத்திய அமைச்சர் ஆகிறார். அப்படிங்கிற ஒரு தகவல் பரவலா பேசப்பட்டுச்சு. அதுல என்ன பெரிய ட்விஸ்ட்னா, அதிமுகவுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு இருக்கு. இப்ப வரைக்கும் இருக்கு. அதிமுகவுக்கு மட்டும் தான் இருக்கு. அந்த ராஜ்யசபா சீட்ல தான் திரு அன்புமணி அவர்கள் ராஜ்யசபா உறுப்பினராக இருக்கிறாரு. அவருடைய பதவிக்காலம் நிறைவடையுது. இந்த சூழ்நிலையில ஏற்கனவே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேமுதிகவுக்கு ஒரு அக்ரிமெண்ட் கையெழுத்து போட்டாரு. உண்மையிலே அந்த ராஜ்யசபா சீட்டு உங்களுக்கு நாங்க தாரோம் கூட்டணி வைக்கும் பட்சத்துல அப்படிங்கிற ஒரு பேச்சு அடிபட்டுச்சு. அது விஷயமா கூட சமீப காலங்களில் ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமாக போயிட்டு இருந்துச்சு. நீங்க எங்களுக்கு சொன்னீங்க, அவங்க தரப்புல இருந்து நாங்க எங்க சொன்னோம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருந்துச்சு. இதுல என்ன ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த அதிமுகவுடைய ராஜ்யசபா சீட்டை கொடுத்து திரு அண்ணாமலை அவர்களை மத்திய அமைச்சராக ஆக்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது கிட்டத்தட்ட 100% அதான் உண்மைங்கிற மாதிரி தெரியுது. ஏன்னு கேட்டீங்கன்னா, பாஜகவுக்கு லோக்சபால உறுப்பினர்கள் அதிகமா இருக்கிறாங்க. ராஜ்யசபால அவ்வப்போது மாறும். ஏன்னா 2.5 வருஷம் 3 வருஷம் ஆண்டு அந்த ராஜ்யசபா உறுப்பினர் பதவி காலம். ஏற்கனவே எல்லா தீர்மானங்களும் லோக்சபா ராஜ்யசபால நிறைவேற்றும் போது லோக்சபால அதிக உறுப்பினர்கள் இருப்பாங்க. ஈஸியா அந்த பில் பாஸ் ஆகும். அதே நேரத்தில் ராஜ்யசபால கொஞ்சம் டஃப் கொடுக்கும். அண்ணாமலை அவர்களுக்கு வட மாநிலத்திலே போட்டு கொடுக்கலாம். அவங்க நினைச்சா கொடுக்கலாம். ஏதாவது எம்பி வேக்கண்ட் விழும் பட்சத்தில் இப்போதைக்கு வேக்கண்ட் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறி. அதே நேரத்தில் ஹெச் ராஜா அவர்களுக்கும் ஒரு கடைசி நேரமா இருக்கு. அவருக்கும் ஒரு பதவி கொடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல பாஜக தலைமை ஆசைப்படுது. இந்த நிலையில தான் அண்ணாமலைக்கு அந்த ராஜ்யசபா சீட்டை கொடுத்து அவரை மத்திய அமைச்சராக ஆக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய திட்டம் தீட்டுறதாகவும் ஒரு பரவலாக நேற்று வரைக்கும் அந்த நியூஸ் ஒரு சஸ்பென்ஸாகவே போய்கிட்டு இருக்கு. அதே நேரத்தில் அண்ணாமலை அவர்கள் சொன்ன வார்த்தையை பார்த்தீங்கன்னா, நான் தமிழ்நாட்டில் தான் இருப்பேன். ஏன் தமிழ்நாட்டு ராஜ்யசபா உறுப்பினராக கூட இருக்கலாம்ல அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கு. அவர் சொன்ன வார்த்தை இதுதான், நான் தமிழ்நாட்டில் தான் இருப்பேன் அப்படின்ட்டு. நம்ம என்ன நினைச்சோம்னா, தமிழ்நாட்டு சட்ட அசம்பிளி தேர்தலில் போட்டியிடுவார், ஒருவேளை அதுக்காண்டி தான் சொல்லாரு. ஏன்னா அதுக்கான வாய்ப்பு இருக்கு. திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் என்ன சொன்னார்னா, அண்ணாமலை அவர்கள் இந்த தேர்தலில் போட்டியிடுவாரா அப்படின்னு ஒரு ஊடகவியலாளர் கேட்ட கேள்விக்கு அவர் சொன்னார், நானே அவரை வேட்பாளர் நிப்பாட்ட வைப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. அது எல்லாரும் பேசக்கூடிய ஒரு விஷயமாவும் இருந்துச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர் நான் தமிழ்நாட்டிலே தான் இருப்பேன், அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒருவேளை சட்டமன்ற தேர்தலுக்கு 1 வருஷம் தான் இருக்கு, அதில் போட்டியிடலாம், போட்டியிட்டு அசம்பிளிக்கு உள்ள அனுப்பலாம் அப்படிங்கிற ஒரு ஃபார்மட் இருக்க மாதிரி தெரிஞ்சுது. அதே நேரத்தில் அண்ணாமலை அவர்கள் போட்டியிடும் பட்சத்தில் தோக்கடிக்கிறதுக்கு எந்த மாதிரியான வேலை பார்ப்பாங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச உண்மை. உள்ளடி வேலை எப்படி அண்ணாமலை அவர்களை மாநில தலைவர்லேருந்து தூக்குனாங்களோ அதுக்கு எந்த மாதிரியான ஒரு உள்ளடி வேலை பார்த்தாங்களோ அதே உள்ளடி வேலையை அவர் சட்டமன்ற தேர்தலுக்கு நின்னாலும் பார்ப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா அதான் உண்மை. 100க்கு 100 உண்மை. அண்ணாமலை அவர்கள் ஜெயிச்சு உள்ள போனா அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்? ஏற்கனவே பிரதான எதிர்க்கட்சியா செயல்பட்டு திரு அண்ணாமலை அவர்கள் தான். அப்படிங்கும் பட்சத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதுக்கு ஒத்துப்பாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா மாட்டவே மாட்டாரு. இந்த நிலையை தான் எப்படி அவங்க காய் நகர்த்துறாங்கன்னா, அப்போ அதிமுகவுக்கு ஒரு ராஜ்யசபா சீட் இருக்கு, இதை கொடுத்து அங்கே அனுப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட் மாதிரி தான் தெரிய வருது. அப்படிதான் இவங்க மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே நேரத்தில் அண்ணாமலை அவர்களுக்கு இந்த அதிமுக ராஜ்யசபா சீட்டை கொடுத்து போகும் பட்சத்தில் கிட்டத்தட்ட 3.5 ஆண்டு காலம் வரைக்கும் அவர் இருப்பார். அசம்பிளி தேர்தலுக்கு போட்டியிடுவான்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் 100க்கு 100 வாய்ப்பு இருக்கு. இவங்க பேச்செல்லாம் மீறி கண்டிப்பாக அவர் பேசுவார், செய்வார். ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி பாஜகவும் இப்போ தற்போதைய இருக்க பாஜகவும் அதிமுகவும் அண்ணாமலை தோற்கடிக்க என்ன வேலை பார்ப்பாங்களோ அதுக்கான வேலையும் பார்ப்பாங்க. அந்த நேரத்தில் திமுகவுடனான கூட்டணி சேர்ந்துக்கிட்டு வேலை பார்ப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா அதுவும் நடக்கிறதுக்கு 100க்கு 100% வாய்ப்பு இருக்குது. எனவே அண்ணாமலை அவர்கள் எடுத்துட்ட முடிவு எப்படி இருக்குங்கிறது தெரியாது. ஒருவேளை அவர் இந்த தேர்தலை நீங்கள் சந்தித்து வாங்க, தெருவும் திண்ணையுமா போங்க, அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன், அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காகவே பாஜக மேலிடமே அடுத்து ஏதாவது முடிவு எடுக்கும் அப்படிங்கிற கூட அவர் கூட நினைக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ இருக்க சுச்சுவேஷன் அப்படிதான் இருக்கு. கிட்டத்தட்ட அதிமுக ஏன்னா பாஜக தலைமை என்ன நினைச்சிருக்குன்னா, அதிமுகவுடனே சேர்ந்தாதான் நம்ம வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற ஒரு கணக்கை போட்டிருக்காங்க. அதுவும் யார் பேச்செல்லாம் கேட்டுட்டு போட்டாங்கன்னு எல்லாத்துக்குமே தெரியும். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் திரு அண்ணாமலை அவர்கள் சரி ஓகே அப்போ தலைமை என்ன செய்தோ அதை வாங்கிக்கலாம் அப்படின்னு தான் இருக்கிறாரு. அவருக்கு இந்த பதவி மேலேயோ அதிகாரம் மேலேயோ ஆசை கிடையாது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி விட்டு வைப்பாரான்னு கேட்டிங்கன்னா விட்டு வைக்க மாட்டாங்க. ஏன்னா அவர் போட்டியிடுவார், அசம்பிளி தேர்தலில் போட்டியிடுவார். யாருக்குன்னே கொங்கு பெல்ட்டில் நீயா நானாங்கிற ஒரு போட்டி இருக்கு. செந்தில் பாலாஜியா, எடப்பாடி கவுண்டரா, அண்ணாமலை கவுண்டரான்னு இருக்கு. கேட்டிங்கன்னா அதான் உண்மை. ஒரு பக்கம் வானதி சீனிவாசன் அப்படிங்கிற பட்சத்தில் இவரெல்லாம் அந்த அளவுக்கு நம்ம சட்டசபையில் உள்ளே போனாலும் நாளைக்கு அவர் பக்கம் தான் மீடியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு பெரிய பயம் தற்போதைய பாஜகவுக்கு உண்டுன்னு கேட்டிங்கன்னா அதான் 100க்கு 100 உண்மை. அது அதிமுகவுக்கு மிகப்பெரிய பயம் அப்படின்னு கேட்டிங்கனாலும் அதுவும் 100க்கு 100 உண்மை. எனவே எடப்பாடி பழனிசாமியே அந்த ராஜ்யசபா சீட்டை திரு அண்ணாமலை அவர்களுக்கு வாண்டடாகவே கொடுத்து என்கிட்ட இருக்கு நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து கூட இவருக்கு அந்த மத்திய அமைச்சர் ஆக்க கூட அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு. எனவே எது எப்படியோ வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு திரு அண்ணாமலை அவர்கள் போட்டி இடணுங்கிறது எல்லாருடைய வேண்டுகோள். அதே நேரத்தில் தற்போதைய சூழ்நிலைக்கு இன்னும் 1 வருடம் காலங்கள் தேர்தலுக்கு இருக்கு. ஒரு மத்திய அமைச்சர் ஆனாலும்
ஆசை இருக்கு. ஆனா, அவர் தமிழ்நாட்டிலே இருக்கலாம். தமிழ்நாட்டிலே இருந்தே தேர்தல் பணிகள வந்து சந்திச்சு சட்டமன்ற தேர்தலுக்கு வேல பார்க்கலாம். ஆனா, மத்திய பாஜகவும், அதிமுகவும் விடாது. ஏன்னா, ஏதாவது ஒண்ணு குடுத்தாங்க அனுப்பி விட்டுறோம். நமக்கு ஒரியா இருக்கக்கூடாது, நமக்கு இடைஞ்சலா இருக்கக்கூடாது. என்ன இடைஞ்சல், என்ன ஒரினா, இவங்க பண்ற விஷயத்தெல்லாம் அப்பப்போ புட்டு புட்டுன்னு வைக்கிறார். திமுகவோட சேர்ந்து பண்ண விஷயத்தையும் சரி, அதே நேரத்தில அதிமுகவும் இருந்தாலும், அதிமுகவை நேரடியா விமர்சிக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள். ஆமா, நீங்க என்ன ரொம்ப யோக்கியமா? அப்படின்னு சொல்லி கூட சமீப காலத்தில விமர்சிச்சாரு. இப்ப கூட்டணி இருக்கு. அது குறித்து பேசுவாரான்னு பெரிய அளவுல தெரியாது. ஆனாலும் அண்ணாமலை அவர்கள் வந்து எதுனாலும் வெளிப்படையா பேசக்கூடிய ஆளு. குத்தமுள்ள நெஞ்சு குறுகுறுக்கா அப்படி டப்புன்னு பேசிடுவாரு. அதான் ஒரு உண்மை. நீ யாரா வேணா இருந்துட்டு போ. நீ தப்பு செஞ்சியா? நான் அப்ப பேசிருந்தேன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் திரு அண்ணாமலை அவர்களுக்கு இருக்கு. எனவே அதிமுகவுடைய ராஜ்யசபா சீட்டு திரு அண்ணாமலை அவர்களுக்கு போவதற்கு தான் வாய்ப்பு அதிகப்படியாக உள்ளது. கூடிய விரைவில் மத்திய அமைச்சர் ஆகிறார் திரு அண்ணாமலை அவர்கள் என்பதுதான் 100க்கு 100 உண்மை. அந்த தகவல் இப்போ வரைக்கும் கசிய ஆரம்பிச்சுட்டு பேசு பொருள் ஆயிட்டு இருக்கு. மத்திய பாஜக தலைமையும் இது குறித்து தீவிரமா வந்து பரிசீலனை செஞ்சுட்டு இருக்காங்க. நன்றி, வணக்கம்.